Good afternoon, students. Yeah. Good afternoon, ma. Today we see about animal kingdom. அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விலங்கு உலகம். விலங்குலகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ விலங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க நம்ம என்ன செய்கிறோம், விலங்குகளை 2 வகையாக பிரிக்கிறோம். அனிமல்ஸ் ஆர் டிவைடட் இன்ட்டு 2 groups. தட் இஸ் வெர்டிபிரேட் அண்டு இன்வெர்டிபிரேட். அதை நம்ம முதுகெலும்பு உள்ளவை, முதுகெலும்பு அற்றவை அப்படின்னு சொல்லி நம்ம விலங்குகளை 2 வகையாக பிரிக்கிறோம். இப்போது விலங்குகளை 2 வகையாக பிரிக்கிறப்ப ஒரு 93% முதுகெலும்பு அற்றவை விலங்குகளில் 93% முதுகெலும்பு அற்றவை. மீதி இருக்கிற 7% முதுகெலும்பு உள்ளவை. ஸோ அனிமல்ஸை நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம், முதுகெலும்பு உள்ளவை, முதுகெலும்பு அற்றவை. நெக்ஸ்ட் ஒன், எதை பேஸ் பண்ணி அனிமல்ஸை நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம்? பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், வகைப்பாட்டின் அடிப்படைகள். எதை பேஸ் பண்ணி நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம் அனிமல்ஸை அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் இஸ் தி செல் அடுக்கமைவு. செல் அடுக்கமைவு, தட் இஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன் செல் அடுக்கமைவு. செகண்ட் ஒன் கட்டமைப்பு நிலை. கட்டமைப்பு நிலை பாடி சிமெட்ரி, உடலுடைய தன்மையை பொறுத்து நம்ம பிரிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் உடல் குழியின் தன்மை, உடற்குழியின் தன்மை. நெக்ஸ்ட் ஒன் உறுப்பு மண்டலங்களின் அமைப்பு. இதை வச்சு தான் அனிமல்ஸை நம்ம வகைப்படுத்துகிறோம். ஸோ வகைப்பாட்டின் அடிப்படைகள் அப்படின்னம்னாக்க செல் அடுக்கமைவு. வகைப்பாட்டின் அடிப்படைகள் செல் அடுக்கமைவு, கட்டமைப்பு நிலை, உடற்குழியின் தன்மை, உறுப்பு மண்டலங்களின் அமைப்பு. இதை வச்சு தான் செல்லை நம்ம வகைப்படுத்துகிறோம், விலங்குகளை நம்ம வகைப்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் ஒன், விலங்குலகம். விலங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் விலங்குகள் எல்லாமே பல செல்களால் ஆனது. தட் இஸ் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். இப்போது நம்ம உடலில் இருக்கிற செல் எல்லாமே அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை செய்ய முடியாது. அப்போ அது என்ன செய்யுதுன்னா அதுக்குரிய பணியை பகிர்ந்துக்குது. கட்டமைப்பு நிலைகள். கட்டமைப்பு நிலைகள், தட் இஸ் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். கட்டமைப்பு நிலைகள் மீன்ஸ் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். விலங்குகள் பார்த்திங்கன்னா ஒரு பல செல் விலங்குகள் காணப்படுகிறது. அந்த பல செல் விலங்குகள் எல்லாம் ஒரு வேலையை தானே செய்ய முடியாது, ஒரு வேலையை தனியாக செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யுதுனாக்கா தன்னுடைய வேலைகளை பகிர்ந்துக்குது. அப்படி பகிர்ந்துக்கிறது மூலியமாக அது எதை உருவாக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திசு உருவாக்குது. செல், திசு, உறுப்பு மண்டலமாக அது பகிர்ந்துக்குது தன்னுடைய வேலைகளை. ஃபஸ்ட் ஒன் செல் அளவிலான கட்டமைப்பு. ஃபஸ்ட் ஒன் செல் அளவிலான கட்டமைப்பு. அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னிங்கன்னா செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். செல் அளவிலான கட்டமைப்பு அது செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போது செல் அளவிலான கட்டமைப்பு அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு எக்ஸாம்பிள் கடற்பஞ்சு, அதாவது ஸ்பாஞ்சஸ், கடல் பஞ்சு. அந்த செல்ஸ், இதை கடல் பஞ்சில் பார்த்தீங்கன்னா செல்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா தளர்வான நிலையில் செல்ஸ்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கும். செல்ஸ்லாம் தளர்வான நிலையில் இணைஞ்சிருக்கிறதுனால அதில் என்ன ஆகாதுன்னா உண்மையான திசு ஃபார்ம் ஆகாது. ஓகே, உண்மையான திசு ஃபார்ம் ஆகாது. ஸோ த செல்ஸ் ஆர் லூஸ்லி அரேஞ்ச்டு. செல் அமைப்பு. நெக்ஸ்ட் ஒன் திசு அளவிலான கட்டமைப்பு. திசு அளவிலான கட்டமைப்பு அப்படின்னு சொன்னோம்னா டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்.
டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் ஒரே விதமான வேலைகளை செய்கிற செல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து திசுவை உருவாக்குறது. அதாவது ஒரு வேலையை செய்கிற செல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு திசுவை உருவாகிறது. அதற்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா சிலிரண்டேட்ஸ் நிடோரியே தென் ஹைட்ரா. இது நெக்ஸ்ட் வந்து உறுப்பு அளவிலான கட்டமைப்பு. உறுப்பு அளவிலான கட்டமைப்புன்னு சொன்னோம்னா ஆர்கன் லெவல் ஆர்கனைசேஷன். வேறுபட்ட திசு வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பணியை வந்து செய்வதற்கு உறுப்பை உருவாக்குது. ஓகே, ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் உறுப்பு அளவிலான கட்டமைப்பு. பல திசுக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கு உறுப்புகளை உருவாக்குறது. ஒவ்வொரு உறுப்பும் ஒன்னோட தொடர்புடையது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா தட்டைப்புழு, பிளாட்டிக்கல் மிந்தஸ். எக்ஸாம்பிள் தட்டைப்புழு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு. உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு, தட் இஸ் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதில் வந்து ஒரு பல்வேறுபட்ட செல்கள் ஒரு பணியை மேற்கொள்றதற்கு அது என்ன செய்யுதுன்னா உறுப்பாகவும் உறுப்பு மண்டலமாகவும் செயல்படுது. பல்வேறுபட்ட திசுக்கள் ஒன்றிணைந்து இன்னும் அது புலர் போகல பல்வேறுபட்ட செல்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு திசுவை உருவாக்கும் போது பல்வேறுபட்ட செல்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு பணியை உருவாக்குறதுனால அது என்ன செய்யணும் உறுப்புகளாகவும் உறுப்பு மண்டலமாகவும் மாறுது. எக்ஸாம்பிள் மதுமிதா, காவியா, லோகநாதன், குட் ஆஃப்டர்நூன்மா. பொன்னுச்சாமி, அங்கலேஸ்வரி, ராஜசேகர், பாஸ்கரன், குட் ஆஃப்டர்நூன். நெக்ஸ்ட் ஒன் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அந்த உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பில் வந்து பல்வேறு திசுக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு பணியை செய்வதற்கு அது வந்து உறுப்பாகவும் உறுப்பு மண்டலமாகவும் மாறுது. நெக்ஸ்ட் ஒன் இப்போது செரிமான மண்டலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க செரிமான மண்டலத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து கம்ப்ளீட் அல்லது முழுமை பெறாத செரிமான மண்டலம், இன்னொன்று முழுமை பெற்ற செரிமான மண்டலம். முழுமை பெறாத செரிமான மண்டபத்தில் இந்த ஒரே ஒரு துவாரம் மட்டும் காணப்படும். அந்த முழுமை பெறாத துவாரத்தில் மலவாயும் வாயும் ஒரே குழியாக செயல்படும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் வந்து முழுமை பெற்ற செரிமான மண்டலம். முழுமை பெற்ற செரிமான மண்டலத்தில் 2 துவாரங்கள் காணப்படும். 2 துவாரங்கள் காணப்படும். இதில் வந்து நெக்ஸ்ட் ஒன்
அனிமல்ஸ் வந்து நம்ம விலங்குகளை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ், அனதர் ஒன் இஸ் தி ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் ஈரடுக்கு மற்றும் மூவடுக்கு அமைப்பு, மூவடுக்கு கட்டமைப்பு, ஈரடுக்கு மற்றும் மூவடுக்கு கட்டமைப்பு. ஈரடுக்கு கட்டமைப்பு தட் இஸ் டைப்ளாஸ்டிக் அனிமல்ஸ். ஈரடுக்கு கட்டமைப்பு அப்படின்னாக்க வெளிப்புறம் வந்து அகப்படை, அகப்படை புறப்படைன்னு ரெண்டு அடுக்கு இருக்கும் இதில் வந்து. நெக்ஸ்ட் ஒன் வந்து சீலம். சீலம் தட் இஸ் உடற்குழின்னு சொல்லுவாங்க சீலத்தை. சீலம் உடற்குழி. ஒரு சில அனிமல்ஸில் பார்த்தோம்னா உடற்குழி வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும், ஒரு சில இதில் ஆப்சண்ட் ஆகிருக்கும். இப்படி உடற்குழி வந்து இல்லாமல் இருக்கிறது, ஆப்சண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஏசீலோமேட் அனிமல்னு சொல்கிறோம். அதே மாதிரி உடற்குழி வந்து ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை சூடோசீலோமேட் அனிமல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபைலம் போரிஃபெரா. ஃபைலம் போரிஃபெரா ஃபைலம் போரிஃபெரா. இந்த ஃபைலம் போரிஃபெரா, போரிஃபெரா மீன்ஸ் ஃபோர் பியரிங் அனிமல்ஸ். ஓகேப்பா. போரிஃபெரா தட் இஸ் ஃபோர் பியரிங் அனிமல்ஸ். இதில் எல்லா விலங்குகளும் உடல் முழுக்க வந்து இதில் ஓட்டைகளாக துளைகள் இருக்கும், உடல் முழுக்க துளைகளாக இருக்கும். அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா துளை உடலிகள்னு சொல்கிறோம். உடல் முழுக்க இது எப்படி இருக்குன்னா துளையாக இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் தி துளை உடலிகள். போரிஃபெரா மீன்ஸ் போர் பியரிங் அனிமல்ஸ். உடல் முழுக்க துளைகளாக இருக்கும், அதனால தான் அதை நம்ம துளையுடலிகள்னு சொல்கிறோம். இதில் அனைத்து விலங்குகளும் நீரில் வாழ்பவை, அனைத்து விலங்குகளும் நீரில் வாழ்பவை. இதில் வந்து இவை ஸ்பாஞ்சிக்கல் என அழைக்கக்கூடியது. அடுத்தது வந்து இதில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே என்னென்னா மல்டி செல்லுலார். இதில் இருக்கிறது எல்லாம் மல்டி செல்லுலார். நெக்ஸ்ட் வந்து ஓரிடத்தில் ஒட்டி வாழும் தன்மை உடையது, ஓரிடத்தில் ஒட்டிட்டு வாழும் தன்மை உடையது. அடுத்தது வந்து செல்கள் பார்த்தா தளர்வான நிலையில் அமைஞ்சிருக்கும், செல்கள் தளர்வான நிலையில் இருக்கும். செல்ஸ்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும், செல்கள் தளர்வான நிலையில் அமைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் விஜய், குட் ஆஃப்டர்நூன் விஜய். மல்கர் குட் ஈவினிங். ஹேமதர்ஷன் ராஜன், விஜய் குட் ஈவினிங்ப்பா. நெக்ஸ்ட் ஒன் செல்கள் தளர்வான நிலையில் அமைஞ்சிருக்கும். அடுத்தது வந்து இதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குனாக்க சமச்சீர் அற்றன, சமச்சீர் அற்றன இல்லாட்டி ஆறு சமச்சீர் கொண்டது. சமச்சீர் அற்றன தட் இஸ் சமச்சீர் அற்றன தட் இஸ் ஏசிமெட்ரி. அதாவது சமச்சீர் அற்றன அப்படின்னாக்க அந்த அனிமலை வந்து நம்ம எந்த சைடு வெட்டினாலும் வெட்டினாலும் அது என்ன ஆகாதுன்னா நமக்கு சரியான ஷேப்பில் கிடைக்காது. அது வந்து ஏன்னா இந்த அனிமல்ஸ் வந்து ஒழுங்கற்ற வடிவம் கொண்டது. ஸோ இது ஆர சமச்சீர் கொண்டவை அல்லது ஆர சமச்சீர் கொண்டவை. நெக்ஸ்ட் ஒன் இது வந்து முதல்ல தோன்றிய பல செல் உயிரினம். நெக்ஸ்ட் ஒன் திசு அளவிலான
உடல் அமைப்பு. உடல் அமைப்பு தட் இஸ் எ திசு அளவில் உடல் அமைப்பு. டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், திசு அளவில் உடல் அமைப்பு. ஓகே, தட் இஸ் ஃபோரிஃபெரா மீன்ஸ் ஃபோர் பியரிங் அனிமல்ஸ். அது உடம்புல ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்கும், அதனால தான் உடல் முழுக்க துளைகள் காணப்படும். ஃபோரிஃபெராவில் உடல் முழுக்க துளைகள் காணப்படும், அதனால தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம், துளை உடலிகள்னு சொல்கிறோம். இது வந்து நீரில் வாழ்பவை. நீரில் வாழ்பவையில் வந்து பல வந்து கடல் நீரிலும் ஒரு சில ஆர்கானிசம் வந்து நன்னீரிலும் வாழக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து நிலைத்து வாழும் தன்மைக்குடையது, ஓரிடத்துல ஒட்டிட்டு வாழும். அடுத்தது வந்து செல்கள் வந்து லூஸாக அரேஞ்சாக இருக்கும், செல்கள் தளர்வாக இணைந்துள்ளன. செல்கள் தளர்வாக இணைந்துள்ளன. நெக்ஸ்ட் ஒன் சமச்சீர் அற்றன, ஆற சமச்சீர் கொண்டது, ஆற சமச்சீர் கொண்டவை. சமச்சீர் அற்றன தென் ஆற சமச்சீர் அற்றவை. நெக்ஸ்ட் ஒன் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், திசு அளவில் உடல் அமைப்பு. திசு அளவில் உடல் அமைப்பு, டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். that is இருபடல உயிரிகள். இருபடல உயிரிகள் that is புறப்படை அண்டு இருபடல உயிரிகள். இருபடல உயிரிகள் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்னு சொல்கிறோம் இதை. அதாவது இருபடலம், இதில் 2 படலங்கள் இருக்குது. ஒன்று வந்து புறப்படை, ஒன்று வந்து புறப்படை, another one is the அகப்படை. ஒன் இஸ் த 2 லேயர் இதில் இருக்கும், இரு படல உயிரிகள்னு இதை சொல்கிறோம். ஒன்று வந்து புறப்படை, அனதர் ஒன் அகப்படை. இவ்விரண்டிற்கு இடையே வந்து மீசன்கைம் எனும் ஜெலாட்டின் பொருள் காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் that is அகப்படை. This one is the புறப்படை. This layer mesenchymal cells, mesenchymal layer. Next one அகப்படை. Then in Porifera தொகுதியில் எஸ்பா எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக் நேம் ராஜேஷேகர்
லைனில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து சயின்டிஃபிக் நேம் படிக்கணும்ப்பா கண்டிப்பாக. உள்ளார பார்த்திங்கன்னா இந்த அகப்படைக்குள்ளார கோயனோசைட் செல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஃபோரிஃபெராவுடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம், ஃபோரிஃபெராவுடைய ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம், அதாவது கால்வாய் நீர் மண்டலம், கால்வாய் நீர் மண்டலம் இதுதான் இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த கால்வாய் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் கால்வாய் நீர் மண்டலம் எப்படி செயல்படும்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சின்ன சின்ன துளைகள் வந்து காணப்படும். இந்த சின்ன சின்ன துளைகளுக்கு பேர் வந்து ஆஸ்டியே. இந்த சின்ன சின்ன துளைகளுக்கு பேர் ஆஸ்டியே. இந்த ஆஸ்டியே வழியாக நீர் உள்ளார என்ட்ராகி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சோசீல்னு கேவிட்டி இருக்கும். இந்த கேவிட்டி வழியாக கேவிட்டியில் போய் என்ட்ராகி இது வழியாக ஆஸ்குலம்ங்கிறது அதனுடைய வாய்ப்பகுதி, ஆஸ்குலம் வழியாக நீர் வந்து வெளியே போகும். ஸோ இதுதான் வந்து வாட்டர் கால்வாய் சிஸ்டம். வாட்டர் உள்ளார என்ட்ராகிறது ஆஸ்டியா வழியாக என்ட்ராகி, ஆஸ்டியானாக்க அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ், அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக வாட்டர் உள்ளார என்ட்ராகி அது ஸ்பாஞ்சோசீல்ங்கிற என்ன கேவிட்டிக்குள்ளார போய் ரீச் ஆகிட்டு அதிலிருந்து ஆஸ்குலம் வழியாக வெளியே போயிடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பாஞ்சோசீல். இந்த பார்த்திங்கனாக்க இந்த ஸ்பாஞ்சஸில் வந்து நிறைய ஸ்பிக்யூல்ஸ் இருக்கும். இந்த ஸ்பிக்யூல்ஸ் வந்து எதுக்கு பயன்படும்? ஸ்பிக்யூல்ஸ் இதை சுற்றி என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா கால்சியமும் சிலிக்கானும் இருக்கும். கால்சியமும் சிலிக்கானும் இருக்கும். இதனுடைய உணவூட்ட முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஃபில்டர் ஃபீடிங், அதாவது அரித்து உண்ணக்கூடியவை. இது வந்து அரித்து உண்ணக்கூடியவை, ஹாலோசோயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அடுத்தது வந்து இது இருபால் உயிரி. இருபால் உயிரி சொல்லும்போது ஹெர்மா ப்ராடக்ட் அனிமல்னு சொல்லுவோம். அதை நம்ம இருபால் உயிரி. இதனுடைய ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும்னா பால் மற்றும் பாலிலா முறையில் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். பால் மற்றும் பாலிலா முறையில் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அடுத்தது வந்து இதில் ரீப்ரொடக்ஷனில் ஜெமியூல் ஆர் முட்டு விடுதல், இது வந்து பாலிலா இனப்பெருக்கம். ஜெமியூல் ஆர் முட்டு விடுதல் பாலிலா இனப்பெருக்க முறையிலையும், இன செல்கள் உருவாகிறது வந்து பாலின பெருக்க முறையிலும் நடைபெறும். ஃபோரிஃபெரா அதனுடைய லார்வா, ஃபோரிஃபெராவுடைய லார்வா என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க பேரன் கைமுலா. ஃபோரிஃபெராவுடைய லார்வா பேரன் கைமுலா. parent chymula, then amphiblastula. Porifera உடைய larva, parent chymula and amphiblastula. Okay, that is a next one சுவாசம். தென் கழிவு நீக்கம் வந்து நேரடியாக செல்கள் பரவுதல் முறையில் நடைபெறுகிறது. அதாவது டிஃப்யூஷன் மூலியமாக கழிவு நீக்க மண்டலமும் சுவாசமும் நேரடியாக செல் பரவுதல் முறையில் நடைபெறுகிறது. ஃபோரிஃபெராவுக்கு எக்ஸாம்பிள் சைக்கான், யூஸ்பாஞ்சியே. The examples of Porifera, Cycon, Euspongiae, then Spongilla. Okay, then Porifera, that is a main important. அதனுடைய characters என்ன அப்படின்னாக்க water vascular system இருக்கும். water vascular system, that is a கால்வாய் நீர் மண்டலம். கால்வாய் நீர் மண்டலம். அந்த கால்வாய் நீர் மண்டலத்தில் எதை மூலமா வாட்டர் என்ட்ராகும் அப்படின்னாக்க கால்வாய் நீர் மண்டலத்தில் வாட்டர் எது வழியாக என்ட்ராகும்னா ஆஸ்டியா வழியாக என்ட்ராகி அந்த ஸ்பாஞ்சோசில் கேவிட்டிக்குள்ளார போயிட்டு அந்த ஓப்பன் ஆஸ்குலம் வழியாக வெளியே போகும். இதுதான் இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர். கால்வாய் நீர் மண்டலம் இருக்கிறது தான் போரிஃபெராவுடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகே, அடுத்தது வந்து உள்ளார வந்து கொயனோசைட் செல் இருக்கும்.
போரிஃபெராவுடைய உள்ளார கொயனோசைட் செல்கள் இருக்கும். அடுத்தது வந்து கோலிஃபெராவுடைய வெளி அடுக்கில் உள்ளடுக்கில் வந்து கொயனோசைட் செல்லும், வெளி அடுக்கில் பினோகோசைட் செல்லும் இருக்கும். போரிஃபெராவுடைய உள் அடுக்கில் கொயனோசைட் செல் காணப்படும், வெளி அடுக்கில் வந்து பினோகோசைட் செல் இருக்கும். பினோகோசைட்ஸோடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிரினுடைய அளவு மற்றும் வடிவத்தை நிர்ணயிக்கிறது. ஸோ இந்த இன்சைடில் கொயனோசைட், இன்சைடில் கொயனோசைட் செல் இருக்கும், அவுட் சைடில் பினோகோசைட். அவுட் சைடில் பினோகோசைட் செல் இருக்கும். இந்த பினோகோசைட்ஸோடைய ரோல் என்ன அப்படின்னீங்கன்னா செல் உயிரினுடைய அளவு மற்றும் வடிவத்தை வந்து நிர்ணயிக்கிறது தான் இதனுடைய வேலை. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைலம் சயின்டிஃபிக் நேம் படித்து தான் பார்க்கணும். சயின்டிஃபிக் நேம் ரஞ்சித், சயின்டிஃபிக் நேம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு எந்த மெத்தடில் ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்குமோ அந்த மெத்தடில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதி படிங்க சயின்டிஃபிக் நேமு. நெக்ஸ்ட் தொகுதி சீலன்ட்ரேட்டா. சீலன்ட்ரேட்டா தட் இஸ் குழி உளடிகள். சீலன்ட்ரேட்டா தட் இஸ் நிடேரியே. நிடேரியே அப்படின்னு குழி உளடிகள் இதிலே பேர்லேயே இருக்குது. சீலன்ட்ரேட்டா மீன்ஸ் குழி உளடிகள். அதனுடைய குழி உளடிகள் இது இந்த உயிரினம் எல்லாமே பார்த்திங்கன்னா நீரில் வாழக்கூடியவை, நீரில் வாழும் உயிரிகள், நீர்வாழ் உயிரிகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கடலில் தான் இருக்கும் இது வந்து. அடுத்தது வந்து திசு அளவிலான உடல் அமைப்பு. திசு அளவில் தட் இஸ் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். திசு அளவிலான உடல் அமைப்பு. இந்த திசு அளவிலான உடல் அமைப்பு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்க இதில் செல்ஸ்லாம் வந்து செல் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அடுத்தது வந்து இது ஒரு இடத்துல வந்து ஒட்டியோ இல்லை தனித்தோ இல்லை கூட்டு உயிரியாக வாழும் தன்மை கொண்டது. தட் இஸ் நீரில் வந்து தனித்தோ அல்லது சேர்ந்து காலனியாக வாழும் தன்மை கொண்டது. இந்த உயிரினத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு இருக்கும். ஒன்று வந்து அகப்படை, அனதர் ஒன் இஸ் இன்னொன்று வந்து புறப்படை. உடல் வந்து 2 லேயரை கொண்டுள்ளது. ஒன்று அகப்படை, இன்னொன்று புறப்படை. இந்த லேயர் 2க்கும் அகப்படை புறப்படை, இந்த அகப்படை புறப்படை இந்த 2 லேயருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்சஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் மீசோகிலியே. நெக்ஸ்ட் ஒன் ஆர சமச்சீர் கொண்டவை. ஆர சமச்சீர் தட் இஸ் ரேடியல் சிமெட்ரி. இந்த ஆர சமச்சீர் கொண்டவை அப்படின்னு சொன்னோம்னா இந்த அனிமல்ஸை நம்ம டிவைட் பண்ணோம் வெட்டணும் அப்படின்னாக்க அது வந்து 2 பாகமாக பிரியும். இந்த அனிமல்ஸ் நம்ம வெட்டினோம்னாக்க அது வந்து 2 பங்காக பிரியும். அதனால் இதை நம்ம ஆர சமச்சீர் கொண்டவைன்னு சொல்கிறோம். அதாவது இதில் உடற்குழி கிடையாது. உடற்குழி மீன்ஸ் சீலம்,
சீலம் வந்து கிடையாது. அதனால் இதை வந்து நம்ம உடற்குழி அற்றன என்று சொல்கிறோம். இதை வந்து நம்ம உடற்குழி அற்றன. அடுத்தது இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொன்னோம்னாக்க கொட்டும் செல்கள் வந்து இதில் இருக்கும். தட் இஸ் நெமட்டோசிஸ்ட். கொட்டும் செல்கள். கொட்டும் செல்கள் இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டரே இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா கொட்டும் செல்கள் இருக்கும். அதான் கொட்டும் செல்லுடைய நேம் வந்து நெமட்டோசிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த நெமட்டோசிஸ்டோடைய உணர் நீட்சிகளில் பார்த்தீங்கன்னா இந்த நெமட்டோசிஸ்ட் வந்து இந்த உலர் நீட்சிகளில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த இதனுடைய மத்தியில் இதனுடைய சென்டர் பகுதியில் பார்த்திங்கன்னா உடற்குழி, மத்திய உடற்குழி காணப்படும். இந்த மத்திய உடற்குழியிலிருந்து ஹைப்போஸ்டெம் ஃபார்ம் ஆகும். அடுத்து கொட்டும் செல்களில் வந்து நெமட்டோசிஸ்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அடுத்தது வந்து இதில் நிடோபிளாஸ்ட் வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு இடத்துலேருந்து இரையை பிடிக்கிறதுக்கும் தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கும் ஒரு இடத்துல இது வந்து ஏன்னா இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது வந்து ஒரு இடத்துல ஒட்டி வாழக்கூடியது. ஸோ இது எதுக்கு பயன்படும்? நிடோபிளாஸ்டோடைய ரோல் வந்து ஒரு இடத்துல ஒட்டிக்கிறதுக்கும் இரையை பிடிச்சிக்கிறதுக்கும் தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கும் இந்த நிடோபிளாஸ்ட் செல் வந்து பயன்படும். அடுத்தது வந்து வாய் பகுதி இதில் இருந்தாலும் மலவாய் வந்து கிடையாது. வாய் பகுதி இருந்தாலும் இதில் வந்து மலவாய் கிடையாது. அடுத்தது செரிமான மண்டலம் வந்து 2 சைடு நடக்கும். ஓப்பனாகவும் நடக்கும், செல்லுக்குள்ளாரையும் நடக்கும். உள் செரிமானம், செல் வெளி செரிமானம், செல் உள் செரிமானம். செல் வெளி செரிமானம். தென் another one is the செல் உள் செரிமானம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு சில கினிடேரியன்கள் பார்த்திங்கன்னா இந்த பவளங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கினிடேரியன்கள்லாம் உடல் முழுவதும் கால்சியம் கார்பனேட்டால் மூடப்பட்டிருக்கும். உடல் முழுவதும் கால்சியம் கார்பனேட்டால் மூடப்பட்டிருக்கும். இதில் வந்து சுற்றோட்ட கழிவு நீக்க மண்டலமும் சுவாச மண்டலங்களும் கிடையாது. சீலன்ட்ரேட்டால் சுற்றோட்ட மண்டலம், சுற்றோட்ட கழிவு நீக்க மண்டலம் அண்டு சுவாச மண்டலம் இது ரெண்டும் கிடையாது. நரம்புகள் வந்து வலையாக அமைந்த பரவலான நரம்பு மண்டலம் காணப்படுகிறது. இதில் வந்து 2 வகையாக இனப்பெருக்கம் நடைபெறுது. ஒன்று வந்து பாலிலா இனப்பெருக்கம், another one is the பாலிலா இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் 2 முறையில் நடக்குது. ஒன்று வந்து பாலுள்ள இனப்பெருக்கம், another one is the பாலிலா இனப்பெருக்கம். பாலுலா இனப்பெருக்கம் தென் பாலிலா இனப்பெருக்க முறையில் நடக்குது. அடுத்தது வந்து இந்த இனப்பெருக்க முறையில் 2 வகையான உயிரிகள் வந்து காணப்படும். ஒன்று வந்து பாலிப், another one is the மெடுசா. பாலிப், another one மெடுசா. ஓகே, இப்போ பாலிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா குழல் வடிவ அமைப்பு. பாலிப் வந்து குழல் வடிவ அமைப்பு, ஒரு இடத்துல வந்து நிலையாக ஒட்டி வாழும் தன்மை கொண்டது.
ஒரு இடத்துல நிலையாக ஒட்டி வாழும் தன்மை கொண்டது. ஓகே, இந்த உயிரில் வந்து பாலிலா முறையிலும் நடக்கும், பாலின இனப்பெருக்கம் நடக்கும். அப்படி நடக்கும்போது இதில் 2 வகையான உயிரிகள் வரும். ஒன்று வந்து பாலிப், அனதர் ஒன் மெடுசா. இப்போ பாலிப்னு சொன்னோம்னாக்க அதனுடைய நேச்சர் வந்து குழல் வடிவத்தில் இருக்கும், ஒரு இடத்துல நிலையாக ஒட்டி வாழும் தன்மை கொண்டது. ஸோ அப்போ பாலிப்க்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரா. Polyp example Hydra. Another one is the Adamsia. See, okay, polyp example Hydra. Polyp example Hydra. Another one Adamsia. Next one Medusa. Polyp, another one is the Medusa. Medusa, that is a kudai வடிவம் உடையது. Medusa, that is umbrella shape. அது வந்து குடை வடிவம் உடையது. அப்புறம் வந்து இதனுடைய தன்மை வந்து நீந்தும் தன்மை உடையது, நீந்தும் தன்மை, ஸ்விம்மிங் கேரக்டர்ஸ். பாலிப் அண்ட் மெடுசா. பாலிப் வந்து குழல் வடிவம், நிலைத்து நிற்கும், எக்ஸாம்பிள் ஹைட்ரா அண்டு ஆடம்சியே. தென் குடை வடிவம், தட் இஸ் எக்ஸாம்பிள் குலை வடிவம், அது வந்து நீந்தும் தன்மை கொண்டது. நெக்ஸ்ட் ஒன், இந்த மெடுசாவில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் சைக்கிள் வந்து வாழ்க்கை சுழற்சி முறை வந்து 2 விதமாக நடக்கும். மெடுசாவில் வாழ்க்கை சுழற்சி முறை வந்து 2 முறையாக நடக்கும். ஒன்று வந்து தலைமுறை மாற்றம், அனதர் ஒன் இஸ் தி மெட்டாஜெனிசிஸ். வாழ்க்கை சுழற்சி லைஃப் சைக்கிள் வந்து 2 விதம் நடக்கும். ஒன்று தலைமுறை மாற்றம், ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன், அனதர் ஒன் இஸ் தி மெட்டாஜெனிசிஸ். நெக்ஸ்ட் ஒன், இந்த நேரத்தில் மெடுசா வந்து பாலின இனப்பெருக்க தலைமுறை. மெடுசா பாலின இனப்பெருக்க தலைமுறை. பாலிலா இனப்பெருக்க தலைமுறையிலையும் நடக்கு. ஸோ இந்த டைமில் பாலிப் வந்து பாலிலா தலைமுறையில் மெடுசாவையும், மெடுசா வந்து பாலின இனப்பெருக்க முறையில் பாலிப்பையும் தோற்றுவிக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன்னு சொல்கிறோம். மெடுசா பாலின பெருக்க தலைமுறையில் பாலிப்பை தோற்றுவிக்கும். தென் பாலிப் வந்து பாலிலா இனப்பெருக்க முறையில் மெடுசா தோற்றுவிக்கும். அதனால தான் இதை நம்ம ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் சொல்கிறோம். அடுத்தது வந்து இந்த டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா, இப்போ வேறு எதுவும் டவுட்டு ரிகார்டிங் எனி டவுட் அபவுட் திஸ்? இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கம்மா. இதனுடைய லைஃப் சைக்கிள் பார்த்திங்கன்னா, இந்த லைஃப் சைக்கிள் அப்போ 2 விதமான லார்வாக்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. இது இங்கே இருக்கு பாருங்க. பாலிப்கள் பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் மெடுசாய்டுகளையும், மெடுசாய்டுகள் பாலிப் இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகும். இந்த 2 விதமான லார்வாக்கள் இதில் தோன்றும். ஒன்று வந்து பிளானுலா லார்வா. டெவலப்மெண்ட் வந்து மறைமுக டெவலப்மெண்ட், மறைமுகமாக கருவளர்ச்சி நடைபெறும். இதனுடைய லார்வா பிளானுலா லார்வா. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் ஒன், phylum Coelenterata Trata. Regarding any doubt, student? Okay, we will see next phylum, Ctenophora. Example for Coelenterata, first one Physalia. Example இருக்குல்ல. Example for Ctenophora, Aurelia, Adamsiae, then Adamsiae pentola. We will see next phylum, Cnidariae. இதில் பார்த்தீங்கன்னா துணை தொகுதி இருக்குது. துணை தொகுதி நிடேரியே. அதில் நெமட்டோசிஸ்ட், தட் இஸ் கொட்டும் செல்கள் இருக்குது இல்லையா, அதுதான் இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். கிளாஸ் 1 ஹைட்ரோசோவா. ஹைட்ரோசோவாவில் 2 உயிரியுமே காணப்படுகிறது, பாலிப் அண்டு மெடுசா. 2 உயிரிகளுமே காணப்படுது. எக்ஸாம்பிள் ஒபிலியே.
நெக்ஸ்ட் ஒன் ஸ்கைஸ்போவா மெடுசாய்டு உயிரிகள் மட்டுமே காணப்படும். எக்ஸாம்பிள் அரிலியே. நெக்ஸ்ட் ஒன் ஆந்தோசோவா. ஆந்தோசோவா பாலிப் உயிரிகள் மட்டுமே காணப்படும். எக்ஸாம்பிள் கடல் அர்ச்சின், சி அர்ச்சின். நெக்ஸ்ட் ஒன் ஃபைலம் பிளாட்டிக்கல் மிந்தஸ். பிளாட்டிக்கல் மிந்தஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்கா பிளாட்டிக்கல் மிந்தஸ் அது வந்து நம்ம தட்டை புழுக்கள்னு சொல்கிறோம். பிளாட்டிக்கல் மிந்தஸ் தட்டை புழுக்கள். ஸோ இதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா முதுகுப்புறமும் வயிற்றுப்புறமும் தட்டையான உடல் அமைப்பு கொண்டவை. முதுகுப்புறம் முதுகுப்புறமும் வயிற்றுப்புறம் முதுகுப்புறமும் வயிற்றுப்புறமும் தட்டையான உடல் அமைப்பை கொண்டது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், தட்டை புழுக்கள்னு இதை சொல்கிறோம். அடுத்தது வந்து ஆர்கன் சிஸ்டமில் உறுப்பு அளவிலான உடல் அமைப்பு. அருண் அரவிந்த், குட் ஈவினிங். உறுப்பு அளவிலான உடல் அமைப்பு கொண்டவை. ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், தட் இஸ் உறுப்பு அளவிலான உடல் அமைப்பு. இதில் பார்த்திங்கன்னா உடற்குழி அற்றவை. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏசீலோமேட் அனிமல்னு சொல்லுவோம். இதை வந்து உடற்குழி அற்றவை. அடுத்தது வந்து இந்த உடற்குழி பகுதியில் எப்போதும் பார்த்திங்கன்னா எக்டோடம் அகப்படை புறப்படை இந்த லேயருக்கு இடையில மீசன் கைமின் ஜெலாட்டினல் செல் இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த லேயர் இல்லாமல் பேரண்ட் கைமாவால் நிரப்பப்பட்டிருக்கும். அடுத்தது வந்து இது இருபக்க சமச்சீர் கொண்டவை, பைரேடியல் சிமெட்ரி. இது வந்து நம்ம ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்னு சொல்லுவோம் இதை. ஏன்னா இதில் 3 லேயர் இருக்கும், புறப்படை, அகப்படை, நடுப்படை. மற்ற உயிரியெல்லாம் பார்த்திங்கன்னா 2 லேயர் தான் இருக்கும். புறப்படை, அனதர் ஒன் இஸ் தி அகப்படை. ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா நடுப்படை அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கும். அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முப்படல உயிரிகள். ஸோ 2 லேயர் மட்டும் இருந்துச்சுன்னா அதை நம்ம புறப்படை உயிரிகள்னு சொல்கிறோம். 3வது லேயர் நடுப்படை இருந்துச்சுனாக்கா அதை ட்ரிப்ளோபிளாஸ்டிக் உயிரிகள்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த பேரண்ட் கைமா செல்லுலால் நிரம்பி இருக்குது இல்லையா, அப்போ அந்த பேரண்ட் கைமா செல்லிலிருந்து தசை நார்கள் தோன்றுது. இந்த தசை எங்கே இருக்குது அப்படின்னாக்க நீள் தசை, சுற்று தசை நெடுக்கு படலங்களாக அமைந்துள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா செஸ்டோடா மற்றும் ட்ரிமட்டோடா இதில் வந்து செரிமான மண்டலம் கிடையாது. பட் டர்பலின்ஸில் மட்டும் செரிமான மண்டலம் இருக்குது. அடுத்தது வந்து இதில் கழிவு நீக்க மண்டலம் இருக்குது பாருங்கள், புரோட்டோனெஃப்ரிடியே. இந்த கழிவு நீக்க மண்டலம் வந்து புரோட்டோனெஃப்ரிடியேங்கிற செல்லால் தான் அந்த கழிவு நீக்கம் செயல்படுது. இந்த புரோட்டோனெஃப்ரிடியிலே பார்த்திங்கன்னா ஃப்ளேம் செல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, இதுதான் இதனுடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர். இந்த புரோட்டோனெஃப்ரிடியாவில் ஃப்ளேம் செல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஃப்ளேம் செல்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் சொலனோசைட். ஓகேவா, இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொன்னோம்னா இந்த புரோட்டோனெஃப்ரிடியாவில் ஃப்ளேம் செல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த ஃப்ளேம் செல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுனால தான் இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் அது சொல்கிறோம். அடுத்தது இந்த சொலனோசைட்ஸோடைய ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்மோ ரெகுலேஷன். சொலனோசைட்டோடைய ரோல் வந்து ஆஸ்மோ ரெகுலேஷன். அடுத்தது வந்து இதில் நரம்பு மண்டலம் நல்லா சிறப்படைந்து காணப்படும். இதில் சர்க்குலேட்டரி சிஸ்டம் சுற்றோட்ட மண்டலமும் ரெஸ்பிரேட்டரி சுவாச மண்டலமும் இதில் கிடையாது. இதில் வந்து பட் நர்வஸ் சிஸ்டம் நல்லா வளர்ச்சி அடைந்திருக்கும். புரோட்டோனெஃப்ரிடியா தான் இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர். அந்த புரோட்டோனெஃப்ரிடியா வந்து எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கழிவு நீக்க மண்டலத்தில் இருக்கும். அந்த புரோட்டோனெஃப்ரிடியாக்குள்ளார ஃப்ளேம் செல்ஸ் ஆர் சொலனோசைட் செல்ஸ் இருக்கும். இந்த ஃப்ளேம் செல்ஸ் சொலனோசைட்ஸோடைய ரோல் வந்து ஆஸ்மோ ரெகுலேஷன்.
நெக்ஸ்ட் ஒன், இதில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் தனி உயிரினம் கிடையாது. இது வந்து இருபால் உயிரி. இரண்டுமே வந்து ஆண் இனப்பெருக்க மண்டலம், பெண் இனப்பெருக்க மண்டலம் ரெண்டுமே ஒரே உயிரில் காணப்படும். அடுத்தது வந்து வளர் ஆக்கம் வந்து மறைமுகமாக நடைபெறும். டைரக்ட் டெவலப்மெண்ட், இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். இதில் வந்து வளர் ஆக்கம் வந்து மறைமுகமாக நடைபெறும். அடுத்தது வந்து பல லார்வாக்கள் வந்து அடுத்தது இந்த லார்வா பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க வளராக்கம் வந்து மறைமுகமாக நடைபெறும். இது ஒட்டுண்ணிகள் வந்து வளராக்கம் லார்வாக்களை கொண்டுள்ளது. இதனுடைய லார்வா என்னன்னோ அப்படின்னாக்க பிளாட்டிக்கல் மிந்தஸுடைய லார்வா மிராசிடியம். பிளாட்டிக்கல் மிந்தஸ் லார்வா மிராசிடியம், ஸ்போரோசிஸ்ட், ஸ்போரோசிஸ்ட், சர்க்கேரியா, சர்க்கேரியா, ரேடியா, பிளானேரியா, பிளனேரியா. இந்த பிளனேரியாவில் மட்டும் இழப்பு மீட்டல் பண்பு வந்து இருக்கும். இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இழப்பு மீட்டல் பண்பு. ஸோ பிளாட்டிக்கல் மிந்தஸ்க்கு எக்ஸாம்பிள் டேப்வார்ம் அண்டு லிவர் ஃப்ளூக். இதனுடைய லார்வா மிராசிடியம், ஸ்போரோசிஸ்ட், சர்க்கேரியா, தென் ரேடியா, பிளானேரியா. Any doubt this phylum? If you have any doubt? We will see next phylum. இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சுய அல்லது அயல் கலப்பு கொள்கிறது. கருவுறுதல் கொண்டது. இது வந்து இதில் வந்து சுய அல்லது செல்ஃப் அல்லது அயல் கலப்பு கொண்டது. இந்த டீனியாசோலியம் பெரும்பாலும் ஒட்டுண்ணிகளாகவே வாழ்கின்றன. டீனியாசோலியம் பெரும்பாலும் ஒட்டுண்ணியாக வாழ்கிறது. இது ஒட்டுண்ணி உறுப்புகள் வந்து என்னென்னமோ உறுப்பை பயன்படுத்தினா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கொக்கிகள், முட்கள், உறிஞ்சுகள். இது மூலயமா கொக்கிகளும் முட்கள் மூலயமாகவும் இது என்ன செய்யணும்னா விருந்தோம்பிட்டிருந்து உணவுகளை உறிஞ்சி எடுத்துக்கும். ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃப்ளேம் என்ற சிறப்பு செல் இருக்கும். இது எதுக்கு பயன்படுனா சவுடு பரவலுக்கு, தட் இஸ் ஆஸ்மோ ரெகுலேஷன். பிளனேரியா மறுத்தோன்றல் தன்மை கொண்டது. நெக்ஸ்ட் ஒன் தொகுதி அஸ்கல்மிந்தஸ். அஸ்கல்மிந்தஸ் தட் இஸ் உருளை புழுக்கள். அஸ்கல்மிந்தஸ் உருளை புழுக்கள். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னாக்க நீண்ட உருளை வடிவில் அமைந்த கண்டங்கள் அற்ற உடல் அமைப்பு கொண்டவை. நீண்ட உருளை வடிவில் அமைந்த கண்டங்கள் அற்ற உடல் அமைப்பு கொண்டவை. இதுவும் எது செய்யணும்னா நீரில் வாழும் தன்மை கொண்டது. இதில் வந்து இருபக்க சமச்சீர் கொண்ட மூவடுக்கு உயிரிகள். இருபக்க சமச்சீர் அதாவது பை ரேடியல் சிமிட்ரி. மூவடுக்கு உயிரிகள் அகப்படை, புறப்படை, நடுப்படை. இது எதில் வந்து ஒட்டுண்ணியாக வாழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவர விலங்குகளில் ஒட்டுண்ணியாக வாழ்பவை. இதில் சூடோசீலமேட் பொய்யான உடற்குழி கொண்டவை. அடுத்தது வந்து இந்த உடற்சுவர் மேலே கியூட்டிக்கல் காணப்படுதா. இந்த கியூட்டிக்கல் வந்து பல செல்களால் ஆன புறப்படை கொண்டது. உணவு பாதை அப்படின்னாக்கா உணவு பாதை வந்து வளர்ச்சி பெற்ற தசைகளால் ஆன பேரிங்ஸை கொண்டது. உணவு பாதை வந்து பேரிங்ஸை கொண்டது. அஸ்கல்மிந்தஸ் நீண்ட உருளை வடிவமான கண்டங்கள் அற்ற உடல் அமைப்பை கொண்டது. அஸ்கல்மிந்தஸ் நீரில் வாழும் தன்மை கொண்டது. பாடி எடுத்துக்கிட்டோம் இருபக்க சமச்சீர் கொண்டவை. மூவடுக்கு உயிரி. இது வந்து மூவடுக்கு தாவர உயிரியில் வந்து காணப்படும். தாவர விலங்குகளில் ஒட்டுண்ணியாக வாழ்பவை. பொய்யான உடற்குழி கொண்டவை. மேல் சுவரில் வந்து கியூட்டிக்கல் உறை காணப்படும். அப்போ கியூட்டிக்கல் உறை மேலே இருக்கிறதுனால இது பல செல்களால் ஆன புறப்படை கொண்டது.
ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியே காணப்படுகின்றன. மேலும் ஃபீமேலும் செப்பரேட்டாக இருக்கும். இந்த நேச்சர் மேலுடைய நேச்சர் பார்த்திங்கன்னா ஆண் புழு சற்று குட்டையாகவும் பெண் முனை வளைந்தும் காணப்படும். ஆண் புழு சற்று குட்டையாகவும் பெண் முனை வளைந்தும் காணப்படும். தென் பெண் புழு சற்று அளவில் பெருசாக பெண் முனை நேராக அமைந்திருக்கும். டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அஸ்கல்மிந்தஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீண்ட உருளை வடிவில் அமைந்த கண்டங்கள் அற்ற உடல் அமைப்பு கொண்டது, நீரில் வாழும் தன்மை கொண்டது, இருபக்க சமச்சீர் உடைய விலங்கு. அடுத்தது மூவடுக்கு உயிரிகள். இது எதில் ஒட்டுணியாக வாழும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க தாவர விலங்குகளில் ஒட்டுணியாக வாழக்கூடியவை, பொய்யான உடற்குழி கொண்டது. இந்த சுவருடைய மேலே கியூட்டிக்கல் உரை காணப்படுறதுனால வெளிப்புறம் பல செல்களால் ஆனது. உணவு பாதை பெரிய நல்ல வளர்ச்சி பெற்ற தசைகளால் பேரிங்ஸ் கொண்டது. உணவு பாதை. ஆண் பெண் உயிரிகள் தனித்து காணப்படும். ஆண் புழுக்கும் பெண் புழுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆண் புழு கொஞ்சம் குட்டையாக இருக்கும், பின்முனை வளைஞ்சி காணப்படும். ஆண் புழு குட்டையாகவும் பின்முனை வளைஞ்சி காணப்படும். பெண்முனை அளவில் பெரியதாகவும் பெண் அளவில் பெரியதாகவும் பின்முனை நேராகவும் காணப்படும். பின்முனை நேராக காணப்படும். அடுத்தது எக்ஸாம்பிள் அஸ்காரிஸ் அகக்கருவுறுதல். கருவுறுதல் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நடைபெறும். நெக்ஸ்ட் ஒன், regarding any doubt about Ascalminthus? Okay, we will see next phylum Annelida. Annelida, that is a மூவடுக்கு கொண்ட பல செல் உயிரிகள், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். இதில் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவடுக்கு. அதாவது புறப்படை, அகப்படை, நடுப்படை, இருபக்க சமச்சீர் உடையவை. இது பார்த்திங்கன்னா அன்லிலிடாவும் பொதுவாகவே நீரில் தான் வாழும். ஒரு சிலது கடல் நீரில் வாழும், ஒரு சில உயிரினம் நன்னீரிலும் வாழக்கூடியது. அதாவது பைலம் அன்லிலிடா, தட் இஸ் ஏ வளைதசை புழுக்கள். பைலம் அன்லிலிடா வளைதசை புழுக்கள். இதில் பார்த்திங்கன்னா இது மூவடுக்கு கொண்ட பல செல் உயிரிகள். எல்லாமே மல்டி செல் தான். மூவடுக்கு கொண்ட பல செல் உயிரிகள், இருபக்க சமச்சீர் உடையவை, பொதுவாக நீரில் வாழும். பொதுவாகவே இது எல்லாமே நீரில் தான் இருக்கும். ஆனால் கடல் நீர்லையும் இருக்கும், நன்னீர்லையும் இருக்கக்கூடியது. உண்மையான உடற்குழி கொண்டது. ஒரு சில மட்டும் என்னன்னா ஒரு சிலது மட்டும் ஒட்டுண்ணியாக இருக்கும். உடல் பல கண்டங்களால் பிரிக்கப்பட்டுள்ளது. அனிலிடா இருபக்க சமச்சீர். எக்ஸாம்பிள் நீரிஸ், ஹிருடானியே, எர்த்வாம், இதெல்லாமே அனிலிடா குரூப் தான். எடுத்துக்காட்டு நீரிஸ் அனிலிடா, நீரிஸ் ஹிருடினாரியே, எர்த்வாம். நெக்ஸ்ட் ஒன், பாராபோடியம் அல்லது சீட்டாக்களால் இடப்பெயர்ச்சி மேற்கொள்கின்றன. இது எப்படி நகர்ந்து போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற பாராபோடியம் இல்லைனா சீட்டே அதனுடைய கால்கள் தான், அது வேறு உதவி கிடையாது. எப்படி நகர்ந்து போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அனிலிடே குரூப்பில் இருக்கிறது பாராபோடியம் அல்லது சீட்டாக்களாக இது நகர்ந்து போகும். அடுத்தது இந்த உணவு பாதை எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். உணவு பாதை நேராக அமைந்துள்ளது. அடுத்தது இரத்த ஓட்ட மண்டலம் உள்ளது. ஹீமோகுளோபின்ங்கிற நிறமி பிளாஸ்மாவில் இருக்குது. அடுத்தது கழிவு நீக்கம் எதை மூலியமாக நடைபெறும்னா நெஃப்ரீடியம் மூலியமாக கழிவு நீக்கம் நடைபெறும். ரெஸ்பிரேஷன், சுவாசம் எதை வழியாக நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க தோல் வழி அல்லது செவுள் வழி சுவாசம் நடக்கும். அனிலிடாவுடைய பொது பண்பு அது மூவடுக்கு கொண்ட பல செல் உயிரிகள். அது இருபக்க சமச்சீர் உடையவை, பொதுவாக நீரில் வாழக்கூடியவை மற்றும் கடல்லையும் இருக்கும், நன்னீர்லையும் இருக்கும். உண்மையான உடற்குழி உடையன. ஒரு சிலது உயிரி மட்டும் ஒட்டுணியாக வாழும். உடல் பல கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது, செக்மெண்டேஷன். ஸோ அது இருபக்க சமச்சீர்.
பாரப்போடியம் இதனுடைய இடப்பெயர்ச்சி எப்படி நடக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி இடம்பெயர்ந்து போகும் அப்படின்னு கேட்டாக்க, பாரப்போடியம் அல்லது சீட்டாக்களால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகும். அது வந்து உணவு கொள்ளுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, உணவு பாதை வந்து நேராக இருக்கும். அடுத்தது இதில் இரத்த ஓட்ட மண்டலம் இருக்கும். அந்த பிளாஸ்மாவில் வந்து ஹீமோகுளோபின்கிற நிறமி இருக்கும். அடுத்தது வந்து கழிவு நீக்க மண்டலம் வந்து கழிவு நீக்கம் எதன் மூலயமா நடைபெறும் அப்படின்னு கேட்டாக்க, நெஃப்ரீடியம். கழிவு நீக்கம் எதன் மூலயமா நடைபெறும், நெஃப்ரீடியம் மூலயமா நடைபெறும். இதுக்கு எக்ஸாம்பிள் நீரிஸ், ஹிருடினாரியே, தென் எர்த்வாம். எர்த்வாம் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் எக்ஸாம்பிள் ஃபார் அனிலிடா. அடுத்தது நெஃப்ரீடியா, தட் இஸ் ஏ கழிவு நீக்க உறுப்பாக உள்ளது. எளிய நரம்பு மண்டலம் கொண்டவை, நரம்பு முடிச்சு அதாவது கேங்க்லியே. இதில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய கேங்க்லியா இருக்கும். நர்வஸ் சிஸ்டம் அப்படி போடுறோம். நர்வஸ் சிஸ்டம் இருக்குனாக்க இந்த நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லாக நிறைய கேங்க்லியே காணப்படும். ஓகே, அது இந்த கேங்க்லியா வந்து நரம்பு முடிச்சுக்கள். அடுத்தது இது வந்து இருபால் உயிரிகள். ஆண் இனப்பெருக்க மண்டலம், பெண் இனப்பெருக்க உறுப்பும் ஒரே உறுப்பில் காணப்படும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த லார்வா வந்து ட்ராக்கோஃபோர் லார்வா. அனிலிடாவோட லார்வா ட்ரக்கோஃபோர் லார்வா. எக்ஸாம்பிள் நீரிஸ், மண்புழு, அட்டை. ஓகே, அனிலிடா மூவடுக்கு கொண்ட பல செல் உயிரி, இருபக்க சமச்சீர் உடையவை, நீரில் வாழும் தன்மை பற்றது. நீர்னா கடல் நீர்லேயும் இருக்கும், நன்னீர்லேயும் இருக்கும். உண்மையான உடற்குழி உடையது. ஒரு சிலது மட்டும் ஒட்டுண்ணியாக வாழும். உடல் வந்து பல கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இதனுடைய இடப்பெயர்ச்சி எப்படி நடக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி மூவ் பண்ணி போகும்னு கேட்டிங்கன்னா, பாரப்போடியம் மூலியமாக, பாரப்போடியம் ஹெல்ப்பால் தான் அது மூவ் பண்ணி போகும். பாரப்போடியம் அல்லது சீல்டா. இதனுடைய உணவு பாதை வந்து நேராக அமைஞ்சிருக்கும். இரத்த ஓட்ட மண்டலம் வந்து நல்ல டெவலப் ஆகியிருக்கும். அதில் ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபின்கிற நிறமி இருக்கும். அடுத்தது கழிவு நீக்கம் வந்து நெஃப்ரீடியம் மூலம் நடைபெறும். சுவாசம் ரெஸ்பிரேஷன் வந்து எது வழியாக நடக்கும் அப்படின்னாக்க, செவில் வழியாகவும் தோல் வழியாகவும் நடக்கும். எக்ஸாம்பிள் நீரிஸ், மண்புழு, அட்டை. அடுத்தது நெஃப்ரீடியம் வந்து கழிவு நீக்க உறுப்பாக செயல்படும். நரம்பு மண்டலத்தில் நெஃப்ரீடியம் தட் இஸ் ஏ கழிவு நீக்க மண்டலம். அடுத்தது எளிய நரம்பு மண்டலம், நிறைய கேங்க்லியா இருக்கும். அதனால் அது நரம்பு மண்டலத்தில் ஃபுல்லாக மேலும் ஃபீமேலும் ஒரே ஆர்கானிசத்தில் காணப்படும். மேலும் இனப்பெருக்க உறுப்பும் ஃபீமேல் இனப்பெருக்க உறுப்பும் ஒரே உயிரில் காணப்படும். அதனால் இதை நம்ம ஹெர்மோ ப்ராடக்ட் அனிமல்னு சொல்கிறோம். அடுத்தது இதனுடைய லார்வா வந்து ட்ரக்கோஃபோர் லார்வா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ரிகார்டிங் எனி டவுட், எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கம்மா. ஓகே, இந்த கிளாஸு இன்னையோட முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்து பார்க்கலாம். அப்போ we will see next class. Okay, thank you students.